நேத்து நான் உங்கள ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். ஆனா, இன்னைக்கு இந்த வீடியோவ பார்த்த உடனே நீங்க ரொம்ப சந்தோஷமாயிருவீங்க. யூடியூப் இன்கம் வந்ததுக்கப்புறம் ஒரு 5 பேருக்காவது சாப்பாடு குடுக்கணும்னு நான் வீடியோ போட்டிருந்தேன். மண்டே நான் 2 விஷயம் பண்ணேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா? அதுல இதுதான் ஒரு விஷயம். இன்னொன்னு நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன்ல. சாப்பாடு குடுக்குறப்போ வாட்டர் பாட்டில் கண்டிப்பா குடுத்தாகணும். அதுக்காக வாட்டர் பாட்டில் வாங்கிட்டு வந்தேன். முட்டை வாங்கிட்டு வந்திருக்கேன். தாளிக்கப்பட்ட சோம்பு, அதுக்கப்புறம் பட்டாணி 3 பாக்கெட்டு, தக்காளி வாங்கிட்டு வந்திருக்கேங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் பேக் பண்ணி கொடுக்கணும் அப்படின்றப்போ வாழை இலை எனக்கு செட் ஆகலை. அது எனக்கு மடிக்க தெரியாது. புதினா கொத்தமல்லியும் வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த கவர் தூக்கிட்டு வரப்பவே கிழிஞ்சிருச்சு. அந்த அளவுக்கு வெயிட்டாக இருந்தது. என்னால் முடியல. நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் தூக்கிட்டு வந்தேன். இந்த பாக்ஸில் தான் சாப்பாடு வச்சு கொடுக்க போகிறேங்க. ரொம்ப அழகாக இருக்குல்ல. இன்னொன்று இது பிளாஸ்டிக்கில் கொடுக்கக்கூடாதுன்றது எனக்கு ஒரு எண்ணம் இருந்தது. ஆனால் எனக்கு வேறு வழி தெரியல. வாழை இலை எனக்கு கிடைக்கவும் இல்லை, அதில் மடிக்கவும் தெரியாது. அதனால தான் பாருங்கள், பூண்டு இஞ்சி இவ்வளோ எடுத்திருக்கேன். இந்த அளவு அதிகமாக இருக்கும். ஆனாலும் நான் கொஞ்சம் உரிச்சு நான் அரைச்சி வச்சுக்கிறேன். என்ன தேவைப்படுதோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். நார்மலாக நீங்கள் என்ன சாப்பாடு விஷயத்தில் பார்த்துருப்பீங்க. நான் கொஞ்சம் சொதப்பலாக பண்ணுற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ஆனால் இந்த இடத்துல நான் மற்றவங்க சாப்பிட்றதுக்காக நான் எல்லாத்தையுமே பார்த்து கவனமாக செஞ்சுருக்கேங்க. இந்த சாப்பாடெல்லாம் எப்படி வந்திருக்கு அப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன். கொத்தமல்லி புதினாவை கழுவி எடுத்து வச்சுக்கிட்டேன். 12 பேருக்கு கொடுக்கணும் அப்படின்றது என்னோட கணக்கு. அதனால 12 முட்டையை நான் வேக வச்சுக்கிட்டேங்க. 4 வெங்காயம் இதுக்கு கட் பண்ணி அழகாக எடுத்து வச்சுக்கிட்டேன். 4 வெங்காயம் போதும்ல. இதுக்கப்புறம் 10 தக்காளி எடுத்து வச்சுக்கிட்டேங்க. 10 தக்காளின்றது தான் இந்த சாப்பாட்டுக்கு கரெக்டாக இருக்கும்னு தோணுச்சு. அதனால இதை அழகாக கட்டரில் போட்டு சூப்பராக கட் பண்ணி நீட்டாக இதை வச்சுக்கிட்டேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன மாதிரி செஞ்சுருக்கேன்றது உங்களுக்கு நல்லா தெரியும். சாதம் ஒரு பக்கம் வெந்துகிட்டு இருக்கு, முட்டை ஒரு பக்கம் வெந்துகிட்டு இருக்கு. பட்டாணி இப்போ நல்லா நான் சுத்தமாக கழுவி எடுத்து வச்சுக்கிறேங்க. இந்த பேக்கெட்டில் கசகசாலாம் இருக்குது பார்த்தீங்களா? அதெல்லாம் நான் எடுத்துக்கல. ஏன்னா அது ஒரிஜினலாக இருக்காது அப்படின்றதுனால நான் எடுத்துக்கல. அதில் தேவையான சோம்பு, அந்த பட்டை, அதுக்கப்புறம் ஒரு பூ எடுத்துக்கிட்டேன். அவ்வளோதான். அங்கே சாப்பாடு வெந்துகிட்டு இருக்கிறதுனால நான் ஹாலில் வச்சு இண்டக்ஷன் ஸ்டவ்வில் இந்த சட்னி செஞ்சிடலான் இருக்கேங்க. எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் கோல்டு வின்னர் தான் வாங்கிட்டு யூஸ் பண்ணுறேன். பட்டை சோம்பு ஃபஸ்ட்டு போட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா வெங்காயம் போட்டுக்கிறேன். இந்த வெங்காயத்தை நல்லா ப்ரௌன் கலரில் வதக்கணும் அப்படின்றது சில பேர் கமெண்ட்ல எல்லாம் சொல்லியிருப்பீங்க. அதே மாதிரி இதை நல்லா வதக்கினதுக்கப்புறம் தக்காளி போட்டு இதை நல்லா வதக்கிக்கிறேங்க. இதை வெறும் தக்காளி அப்படி வதக்கிட்டு இருந்தோன்னா வேகாதுன்னு கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வதக்க ஆரம்பிச்சிட்டேன். இப்போ பாருங்கள், இந்த தக்காளியில் நல்லா இது வதங்கினதுக்கப்புறம் தான் மற்ற ஐட்டம்லாம் சேர்க்கணும். சாதம் ஃபுல்லாக நிறைஞ்சிருக்குங்க. அந்த பானை ஃபுல்லாக இருக்குது. எப்படி வடிக்க போகிறேன்னு தெரில. முட்டை வெந்துருச்சு. தண்ணியில் முட்டையை மாற்றிட்டு வச்சுருக்கேன் ஆறுறதுக்காக. இப்போ பட்டாணியும் கொத்தமல்லி புதினாவையும் போட்டு நான் வதக்குறேங்க. நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு நான் எப்படி சமைச்சிருக்கேன்றதை கண்டிப்பாக எனக்கு சொல்லணும். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதை நல்லா போட்டு இதையும் நான் வதக்கிக்கிறேங்க. இந்த மாதிரி செஞ்சுருக்காலே இதை எப்படி எல்லாரும் சாப்பிடுவாங்க அப்படின்னு யோசிக்காதீங்க. இதுக்கப்புறம் பாருங்கள், ரொம்ப அட்ராக்டிவாக சூப்பராக இருக்கும். மஞ்சத்தூளையும் மிளகாத்தூளையும் போட்டு அதையும் சேர்த்து வதக்கிக்கிறேன். ஒரு சின்ன பேக்கெட் கரம் மசாலா வாங்கிட்டு வந்தேன். அதில் கொஞ்சமாக போட்டிருக்கேன். அதையும் நல்லா போட்டு வதக்கிக்கிறேங்க. இவ்வளோதான். இதுக்கப்புறம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நல்லா வெந்ததுக்கப்புறம் அதை அப்படியே தகன்னு மின்னுது பாருங்க. ஆஃப் பண்ணிட்டேங்க. அவ்வளோதாங்க. இதுக்கு மேலே கருவேப்பில்லை பச்சையாக இருந்த கருவேப்பிள்ளையை போட்டு விட்ருக்கேன். நல்ல வாசனையாக இருக்கும். சூப்பராக இருந்ததில்ல. பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குல்ல. நான் செஞ்சது நம்புங்க, எவ்வளோ அழகாக செஞ்சுருக்கேன்னு பார்த்தீங்களா? எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்தது. வீடு ஃபுல்லாக வாசனையாக இருந்ததுங்க. இது வரைக்கும் இந்த அளவுக்கு வாசனையாக இருந்ததே இல்லை. முட்டையை அழகாக உரிச்சு எடுத்துட்டேன். பார்க்குறதுக்கே முட்டை தகன்னு மின்னுதா. நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ பேக்கிங் பண்ணுற வேலையை நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ இதுக்கு இடையில அப்பளம் வறுத்தரணும் அப்படின்னு நினச்சேன். அப்பளம் 12 அப்பளம், எல்லாமே 12 செஞ்சேன். ஏன்னா அதுதான் கணக்கு. வீட்டில் இருந்த ஒரு பெரிய டபராவை எடுத்து அதில் ஒயிட் ரைஸை ஃபுல்லாக கொட்டி வச்சுட்டேங்க. இதுக்கப்புறம் இந்த சட்னியை அதுக்கு மேலே ஊற்றிக்கிறேன். இங்கே பாருங்கள், சாதம் எவ்வளோ நல்லா வெந்திருக்குன்னு. நீங்கள் வேகலைன்னு நினச்சிக்க கூடாதுன்றதுக்காக தான் நான் சிக்கி காட்டினேன். அவ்வளோதாங்க. இப்போ இந்த சாப்பாடு ஃபுல்லாக நல்லா கிளறி எடுத்துக்கிறேன். சூப்பராக அப்படியே பிரியாணி பார்க்குற மாதிரி அவ்வளோ அட்ராக்டிவாக இருந்ததுங்க. பாருங்க எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? நல்லா இருக்கா? நான் சொல்கிறத நம்புறீங்களா? உண்மையாகவே சூப்பராக இருந்ததுங்க. நான் செஞ்ச சாப்பாடு 12 வரல அப்படின்னா 10 தான் போடணும் அப்படின்னு நினச்சேன். அதனால் வாங்கிட்டு வந்தேன். அந்த 12 பாக்ஸையும் அடுக்கி வச்சுட்டேங்க. சாப்பாடு செஞ்சு முடிக்கிறதுக்கே மதியம் 1 ஆயிடுச்சு. இப்போ நான் சாப்பாடை சீக்கிரம் கொடுக்கணும். ரயில்வே ஸ்டேஷனில் தான் போய் கொடுக்கலான்னு பிளான் பண்ணி வச்சுருக்கேங்க. உதவியாக செய்கிற ஒரு விஷயத்தை விளம்பரப்படுத்தக்கூடாதுன்னு கமெண்ட்டில் சொல்லியிருந்தாங்க. அதனால தான் செய்முறை விளக்கத்தை மட்டும் உங்ககிட்ட நான் சொன்னேன். ஏன்னா நான் எப்படி சமைச்சு கொடுத்துருக்கேன்றது உங்களுக்கு தெரியணும். வெளியில் போய் வீடியோ எடுக்கிறதே ரொம்ப சங்கட்டமாக இருக்குங்க. அதனால தான் சின்ன
சின்ன பிட்டாக நான் எடுத்து காட்டுறேன். பெரிய அளவில் செஞ்சு கொடுக்க முடியல. இதுக்கு சைட் டிஷ் வேறு ஏதாவது வச்சுருந்துருக்கலாம். ஆனால் என்னால் இதுதான் முடிஞ்சது. இதுவே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது செய்யறதுக்கு. செய்ய முடியல, உடம்பு ஒத்துழைக்கலை, அதுதான் உண்மை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு வாட்டர் பாட்டில் வச்சு அப்பளம் வச்சு ஒரு கவரில் போட்டு எல்லா கவரையும் எடுத்து அழகாக நீட்டாக அப்படி பேக் பண்ணி வச்சுட்டேங்க. இப்போ இதை ஒரு பையில் போட்டு எடுத்துகிட்டு போய் அழகாக கொடுக்க போகிறேங்க. இப்படி சமைச்சிருக்கேன்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் ரொம்ப எதிர்பார்க்குறேன் உங்கள் கமெண்ட்ஸை. நல்லபடியாக கொடுத்துட்டு வந்துட்டேங்க. சில பேர்கிட்ட சாப்பாடு நல்லா இருக்கான்னு சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கன்னு வேற கேட்டேன். அதுக்கு காரணம் என்னன்னா, நான் சமைச்ச சாப்பாடை என் பிள்ளைங்களை தவிர வேற யாரும் சாப்பிட்றது இல்லையா. அவங்க எப்படி இருக்குன்னு சொன்னாங்கன்னா எனக்கு கொஞ்சம் திருப்தியாக இருக்கும். அதுக்காக தான். அன்னைக்கு ஃபுல்லாக வேலை செஞ்சதில் உடம்புல பயங்கரமான பாடி பெயின், வலியோட எனக்கு தூக்கம் வரல. ஆனால் மனசு பயங்கர நிம்மதியாக இருந்ததுங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, ஒரு நிறைவாக இருந்தது அந்த நாள். நான் பிப்ரவரி மாதம் யூடியூப் சேலரி வாங்கினேன். அன்னைக்கு நான் வாக்கு கொடுத்தேன் நான் செய்கிறேன்னு. அதுக்கடுத்து எனக்கு லைஃப்பில் பிரச்சனையாக தான் வந்துகிட்டு இருந்தது. அதனால தான் எனக்கு அந்த டைம் எடுத்து செய்ய முடியல. ஆனால் இனியும் தள்ளி போடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் எனக்கு கிடைச்ச அந்த 1 டேவை நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். அதை இன்னைக்கு உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். நான் சமைச்சதில் ஏதாவது குறைபாடுகள் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் எனக்காக லைக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.